Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. In the video, நாம வந்து நம்மளோட AndMobi platform மூலமா எப்படி நம்ம வந்து ஒரு SIP ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணலாம், எஸ்பெஷலி வந்து equity SIP எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுக்காக நம்மளோட AndWeb அப்ளிகேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். AndWeb நான் இப்போ ஓபன் பண்ணிட்டேன். AndWeb குள்ள வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா சோ டைரக்ட்டா ஆர்டர்ஸ் போய்க்கோங்க. ஆர்டர்ஸ் போனதுக்கு அப்புறமா சோ இங்க வந்து எக்ஸிக்யூட்டர், ட்ரேட் புக் அண்ட் GTT, basket research calls and லாஸ்டா SIP ன்னு ஒன்று இருக்கும். SIP அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை தான் நம்ம SIP ன்னு சொல்லுவோம். அதாவது மந்த் ஆன் மந்த் ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டுக்கு நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸா இருக்கலாம், இல்ல ETFஸா இருக்கலாம், இதெல்லாம் வாங்குறது பேர் தான் வந்து SIP ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க போயிட்டு நீங்க கிரியேட் SIP கொடுத்துக்கோங்க. இந்த SIP-யோட இது போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்றேன்னா 3 இயர்ஸ்க்கான ஒரு SIP 3 இயர்ஸ் கோல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? தென் இதோட ஃப்ரீக்வன்சி டேட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு வேணும். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு எப்போ வேணும்னா எவ்ரி மந்த் ஃபிஃப்த் வந்து எனக்கு ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக 5th எடுத்துக்கிறேன். ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து டெய்லி இருக்குது. ஸோ வி சேஞ்ச் இட் இன் டு மந்த்லி. ஓகேவா? மந்த்லி ஃப்ரீக்வன்சி வச்சுக்கலாம். ஸோ 3 இயர்ஸ் கோல் அப்படின்றனால நமக்கு ஈஸிலி 12 months, 24 months, 36 months வரும். ஸோ 36 months ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்கிரிப்ட்ஸ் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸில் நான் SIP பண்ணுறேன் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் ETFs இருக்குல்ல, ETFs வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நிஃப்டி பீஸ் எடுத்துக்கிறேன். நிஃப்டி பீஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு 1500 rupeesக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பேங்க் பீஸ் எடுத்துக்கிறேன். பேங்க் பீஸ் வந்து ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 1500 rupeesக்காக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து வேற என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு கோல்டு பீஸ் எடுத்துக்கிறேன். கோல்டு பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா 77.87 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 2500 rupeesக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் சில்வர் பீஸ் எடுத்துக்கிறேன். சில்வர் பீஸ் எடுத்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 90 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2500 rupeesக்கு சில்வர் பீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே நமக்கு தேவைப்பட்டா ஏதாவது நமக்கு செலக்டிவாக ஏதாவது ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு ITC போட்டுக்கலாம். ITC வந்து மந்த்லி வந்து ஒரு 2500 rupeesக்கு போட்டுக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து இன்னொரு ஆட்டோ செக்டார் ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். டாடா மோட்டர்ஸ் வந்து 595 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 2500 rupeesக்கு. ஸோ இப்போ எனக்கு ஓவரால் மந்த்லியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணி ஓகேவா என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்றத ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து வேலிடிட்டி பீரியட் எவ்வளவு, மார்ஜின் ரிக்யூர்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ அது இல்லாமல் மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்டர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், சார்ஜஸ் என்ன, ஃப்ரீக்வன்சி நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா பேக் டு நம்ம இங்கே வரலாம். கிளிக் பண்ணி கிரியேட் SIP கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு SIP இங்கே கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இன்கேஸ் வந்து நீங்க வந்து நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட் SIP போடுற மாதிரி உங்களோட UPI ID கொடுத்து UPIல இமேண்டேட் பண்ணி வைக்கலாம். இமேண்டேட் பண்ணி வைக்கிறனால டைரக்டா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தே ஃபண்ட் வந்து டெபிட் ஆயிரும். டெபிட் ஆகி அது ஆட்டோ எக்ஸிக்யூஷன் நடந்துடும். இன்கேஸ் நீங்க அதை வந்து டிக்ளைன் ஆச்சு, சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து உங்களோட லெட்ஜர் பேலன்ஸ்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஓகேங்களா? நீங்க என்ன குவான்டிட்டி இப்போ இந்த SIP வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 rupeesக்கான SIP வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இங்க என்னோட UPI ID நான் இங்க கொடுத்து என்னோட UPI அப்ளிகேஷனுக்கு வரும். அப்ளிகேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இமேண்டேட் பண்ணிட்டேன்னா ஈஸியா நமக்கு இதாயிரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இது சிம்பிளான ஒரு தான். இதுதான் நம்ம வந்து SIP கிரியேட் பண்றது, SIP நம்ம யூஸ் பண்றதுக்கான. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். equity SIP எப்படி கிரியேட் பண்றதுன்றத பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்கள வந்து சேரும். This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.